லக்ஷ்மீ வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. அர்ச்சாவதார அனுபவத்தை செய்ய தொடங்குகின்ற பெரியாழ்வார் சில சில திவ்ய தேசங்களுக்கு பிறகு திருவரங்கம் பெரிய கோவிலை அனுபவிக்கின்ற திருமொழி. அதிலே திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு என்று அமைந்த இரண்டாம் திருமொழி என்று சொல்லலாம். 4ஆம் பத்து 9ஆம் திருமொழி. அதிலே முதல் பாசுரத்திலே பரதாழ்வானுக்காக தன்னுடைய பாதுகையை அழகாக வைத்து விட்டு சென்ற ராமபிரான் எழுந்தருளி இருக்கிற திவ்ய தேசம் அது திருவரங்கம் என்று தெரிவித்தார். அடுத்தபடியாக 2வது பாசுரத்திலே அந்த ராமாவதாரத்திலேயே நடந்த மற்றொரு நிகழ்ச்சியை தெரிவிக்கின்றார். உண்மையிலே திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமான் அவன் எதற்காக அங்கே தெற்கு நோக்கி சயனித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அந்த விபீஷண ஆழ்வானுக்காகத்தானே. அதையே தெரிவிக்கின்றார் இந்த 2ஆம் பாசுரத்திலே. அன்னடியார் விரத்தகத்து தாமரையாளாகிலும் நிலகுரைக்கு மேல் என்னடியார் அதிகையார் செய்தாரேல் நன்மை செய்தார் என்பது போலும் பன்னுடைய நோக்கி வளர்கண் வைத்தார் என்னுடைய திருவரங்கர் கண்ணையும் மற்றொருவர் காணாமனே. பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி அவள் ஜீவாத்மாக்களுக்காக புருஷகாரம் செய்பவள். அதாவது எம்பெருமானுடைய அடியவர்களான நாம் செய்த குற்றங்களை எல்லாம் மறைப்பித்து நம்மை எம்பெருமானோடு சேர்த்து வைப்பவள். அதற்காக பரிந்துரை செய்வதுதான் அவளுடைய காரியம், அவளுடைய செயலே அதுதான். அதனால அவளுக்கு புருஷகாரம் செய்பவள் என்றே பெயர் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி புருஷகாரம் செய்து ஒரு அடியவனை எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளும்படி செய்து விடுகிறாளாம். அதற்கு பிறகு அவளே என்ன செய்கிறாள் என்றால் அந்த பெரிய பெருமாளிடத்திலே சென்று, ஐயோ இவனை பற்றி நான் தெரியாமல் உம்மிடத்திலே சேர்த்து விட்டேன், ஆனால் இவன் நிறைய பாவங்களை செய்திருக்கிறான், ஆயினாலே இவனை நீர் ஏற்றுக்கொள்ளக் கூடாது, கைவிட்டு விடும் என்று ஒரு கால் பிராட்டியே சொல்லுபடாம். இப்படி கூட உண்டா என்றால் ஆழ்வார் பாசுரத்திலே அழகாக காட்டுகின்றார். தன் அடியாறு திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல். தன்னடியார் எம்பெருமானுடைய அடியவர்கள் விஷயத்திலே தாமரையாள் என்னால் அந்த தாமரை பூவிலே இருக்கக்கூடியவனான பெரிய பிராட்டியார் அவள் ஆகிலும் என்னால் அவள் சிதகுரைக்கவே கூடாது. அவள் என்றைக்கும் குற்றமே இருந்தாலும் கூட அந்த குற்றங்களையும் மறைக்க வேண்டியவள். தன்னுடைய குழந்தை செய்த குற்றத்தை மறைத்து எப்படி தகப்பனாரிடத்திலே அந்த குழந்தையை அன்பு செலுத்தும்படி செய்கிறாளோ தாயார், அதுபோல நம்முடைய பெரிய பிராட்டியாரும் அப்படித்தான். நாம் செய்த குற்றங்களை எல்லாம் எம்பெருமானுக்கு காட்டாமல் மறைக்க வேண்டியவள். ஆனால் அவளே கூட என்ன செய்கிறாள்? சிதகுரைக்கு மேல். ஐயோ இவன் குற்றம் செய்திருக்கிறான் என்று சொன்னாலும், சிதகு என்னால் கோள் சொல்லுதல் அல்லது குறைகளை சொல்லுதல். அப்படி சொன்னால் அப்பொழுது எம்பெருமான் என்ன செய்வான் பகவான் என்றால், என்னடியார் அது செய்யார், என்னுடைய அடியவர்கள் அப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் செய்ய மாட்டார்கள் என்று இவன் சொல்லுவான். அம்மா நீ ஏதோ சென்றாயே, அது என்ன என்பதை கூட தன் வாயாலே சொல்லுவதற்கு இஷ்டமில்லாமல் எம்பெருமானே என்ன செய்கிறான்? என் அடியார் அது செய்யார், அது என்று சொல்லாலே சொல்லுகிறான். நீ சொன்ன குற்றம் என்று அதை தன் வாயாலே சொல்லுவதற்கும் கூட பூசி பகவான் என்ன சொல்லுகிறான்? என் அடியார் அது செய்யார். என்னடியார் என்கிறானா? அதாவது அபிப்பிராயம் என்ன? அம்மா அவன் உன்னடியானா இருக்கிற பொழுது அவன் குற்றங்கள் எல்லாம் செய்திருக்கலாம், ஆனால் எப்பொழுதோ நான் ஏற்றுக்கொண்டு விட்டேனோ அதற்கு பிறகு அவன் என்னடியானாக ஆகிவிட்டான். இனிமேல் அவனிடத்திலே எந்த குற்றமும் கிடையாது. என் அடியார் அது செய்யார் என்று சொல்லுகிறானா. மிக அழகாக இந்த இடத்திலே காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியர் சுவாமி மிக அழகாக ஒரு அர்த்தத்தை காட்டியிருக்கிறார். என்ன காட்டியிருக்கிறார்? அவன் பிராட்டியின் இடத்திலே அன்றோ பேசுகின்றான், என் அடியார் அது செய்யார், அப்படிப்பட்ட குற்றங்களை செய்ய மாட்டார்கள் என்று எம்பெருமான் சொல்லுகிறான் என்பதுதான் சொல்லினுடைய வாஸ்தவமான பொருள். ஆனால் பதத்தை வேறு விதமாக பிரித்தால் இன்னும் அழகான பொருள் ஒன்று கிடைக்கிறது என்று காஞ்சி சுவாமி காட்டுகின்றார். என்னவென்றால், இதே பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமி அவள் சீதையாக அவதரித்திருந்த காலத்திலே
அனுமனிடத்திலே என்ன சொன்னாள்? நகச்சித்து நாபராத்யதி என்று உலகத்திலே தவறு செய்யாதவன் என்று ஒருத்தனுமே கிடையாது, எல்லாரும் தவறு செய்பவர்கள் தான் என்று அவள் பரிந்துரை செய்கின்ற ஒரு காலத்திலே அவளே சொன்ன வார்த்தை. அதனால குற்றம் ஒருத்தனிடத்துல இருக்கிறது என்பதற்காக அவனை கைவிடக் கூடாது. ஏன் கைவிடக் கூடாதுன்னா, குற்றம் இல்லாதவன் என்று ஒருத்தனுமே கிடையாது என்கிற காரணத்தினாலே என்று சொல்லுவதற்காக சீதா பிராட்டி என்ன சொன்னாள்? நகச்சித்து ந அபராத்யதி என் இதி, அதாவது அபராதம் செய்யாதவன் என்று ஒருத்தனுமே கிடையாது என்று சொன்னான். அதே விஷயத்தை இங்கே எம்பெருமான் அந்த பிராட்டியினிடத்திலே ஞாபகப்படுத்துகிறான் என்கிறார் காஞ்சி சுவாமி. அந்த சொற்கள் எப்படி அமைந்திருக்கிறது? என் அடியார் அதிசையார் என்று எம்பெருமான் சொன்னதாக வார்த்தை. ஆனால் அதை பதத்தை வேறு விதமாக பிரித்தால் என்னடி யார் அதிசையார் என்று எம்பெருமான் கேட்கிறானா. என்னடி என்று தன்னுடைய பத்தினியான அந்த பெரிய பிராட்டியாரை பார்த்து எம்பெருமான் என்னடி யார் அதிசையார், யார்தான் லோகத்திலே குற்றம் செய்யவில்லை, நீதானே சொல்லி இருக்கிறாய் எல்லாருமே குற்றம் செய்பவர்கள் தான் என்று. இப்படி இருக்கும் பொழுது இவனை நான் ஏன் கைவிட வேண்டும் என்று எம்பெருமான் பிராட்டியை பார்த்து கேட்கிறானாம். அப்படியே குற்றம் செய்திருக்கிறான் என்று சொன்னாலும் கூட செய்தாரேல் நன்று செய்தார் என்பர். நன்று செய்தார் என்றால் நல்ல காரியம் தான் பண்ணினார்கள் போ, ஏதோ பொறுப்பதற்கு நாம் உண்டு என்கிற தைரியத்திலே தானே அவன் குற்றம் செய்தான். குற்றம் எதனாலே செய்தான் என்றால், நிச்சயமாக நாம் என்ன குற்றம் செய்தாலும் பகவான் கருணை உள்ளவன், நிச்சயம் பொறுத்துக் கொள்வான் என்கிற நம்பிக்கையிலே அவன் ஏதாவது ஒன்று இரண்டு செய்திருந்தானால் அது குற்றத்திலேயே நான் சேர்த்துக் கொள்ள மாட்டேன். அது குற்றமாயிருந்தாலும் அதை குண்டனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும் என்று குணமாகத்தான் நான் கொள்ளுவேன் என்று எம்பெருமான் தெரிவிக்கிறானாம். ஆகையினாலே என்ன செய்கிறான் என்றால், என் அடியார் அது செய்யார், அப்படியே செய்தாரே நன்று செய்தார், நல்ல காரியம்தான் செய்தார்கள். ஏனென்றால் எனக்கும் கூட குற்றம் செய்தவனையும் ஏற்றுக்கொண்டால் தான் எனக்கும் பெருமை. குற்றமே இல்லாதவனை நான் ஏற்றுக்கொண்டால் எனக்கு என்ன பெருமை? நீங்களே நினைத்து பாருங்கள். ஒன்னும் குறையே இல்லாதவனுக்கு ஒருத்தன் உபகாரம் செய்தால் அதுல ஒன்றும் பெருமை இல்லை. குறை உள்ளவனுக்கும் ஒருத்தன் உபகாரம் செய்தால்தான் அதிலே பெருமை இருக்கிறது என்கிறார் போல நன்று செய்தார் என்னால் எனக்கு நல்ல பெயர் ஏற்பட வேண்டும். இப்படிப்பட்ட குற்றவாளனையும் கூட பகவான் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறான் என்கிற பெருமை அவனுக்கு உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் இப்படி செய்தான். ஆகையினாலே நன்று செய்தார், அவன் நல்லதுதான் செய்தான் என்பர் என்று பெரிய பெருமாள் சொல்லுவர் என்று இப்படி அற்புதமாக ஒரு அர்த்தத்தை காட்டுகிறார். அதாவது புருஷகாரம் பண்ணி எம்பெருமானிடத்திலே சேர்த்து வைக்கின்ற பிராட்டி, அந்த பிராட்டியே கூட ஒருத்தனிடத்திலே குறை சொன்னாலும் கூட எம்பெருமான் கைவிட மாட்டான் என்று சொன்னால் என்ன பொருள் கிடைக்கிறது என்றால், இப்படி நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு இருவரும் போராடுகிறார்கள். நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலே இவனிடத்திலே குறை இல்லை என்று சொல்லி பிராட்டி பகவானிடத்திலே போராடுகிறாளாம். ஆனால் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஒருவேளை பிராட்டி குறை சொன்னாலும் கூட எம்பெருமான் இவனை நான் கைவிட மாட்டேன் என்று பிராட்டியினிடத்திலே மன்றாடுகிறானாம். மணவாள மாமனிகள் வியாக்கியானத்திலே அற்புதமாக காட்டுகின்றார். சேர்ப்பதற்கு முன்பு அவள் மன்றாடும், சேர்த்த பிற்பாடு இவன் மன்றாடும் என்கிறார். ஒருத்தர் மன்றாடுகிறார்களா, இவனை நான் சேர்த்துக் கொண்டே ஆக வேண்டும், நீ கைவிட சொல்லாதே கைவிட சொல்லாதே என்று. இப்படி நம்மை ரட்சிப்பதிலே இவர்கள் இருவரும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட திவ்ய தம்பதிகளை பற்றி இருக்கிற நமக்கு என்ன குறை என்று நாம் துணிவாக இருப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட அர்த்தங்களை எல்லாம் காட்டுகின்றார். ஆனால் இங்கே ஒரு ஐயம் எழுகிறது. அதாவது நமக்காக பரிந்துரை செய்து நம்மை எம்பெருமானிடத்திலே சேர்த்து வைக்க வேண்டியவளான பிராட்டியே போய் நம்மை பற்றி குறை சொல்லலாமா எம்பெருமானிடத்திலே என்றால், குறை சொல்வதற்காக அவள் அப்படி பேசவில்லை. நம்மை எம்பெருமான் அங்கீகரிக்கிறான் என்றால் அவனே மனப்பூர்வமாக அங்கீகரிக்கிறானா, அல்லது தான் போய் இப்படி புருஷகாரம் செய்தபடியினாலே வேண்டா வெறுப்பாக அங்கீகரிக்கிறானா என்று அவனுடைய திருவுள்ளத்தை அசைத்து பார்ப்பதற்காகத்தான் அவள் இப்படி செய்கிறாளா. அதாவது தூணா நிகனன் நியாயம் என்று சொல்லுகின்றார்கள். ஒரு தூணை அப்படி நட்டுவிட்டவர்கள் அதை அசைத்து பார்க்கிறார்கள். அசைத்து பார்ப்பது எதற்காக? அதை பிடுங்குவதற்காக அல்ல, அது நன்றாக பதிந்திருக்கிறதா என்று பார்ப்பதற்காக என்கிறார்கள். அதுபோல அடியவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் எம்பெருமானுடைய நெஞ்சிலே நன்கு பதிந்திருக்கிறதா என்று பார்ப்பதற்காக இவளே என்ன சொல்கிறாளாம், அந்த அடியவர்களை பற்றி குறையும் சொல்லுகிறாள். அது எம்பெருமான் அப்பொழுது என்ன சொல்லுகிறான் என்றால், நீ குறை சொன்னாலும் அவர்களை நான் கைவிட மாட்டேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன்
என்று சொல்லுகிறான் என்று அவனுடைய பெருமை சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் இது நடந்த இடம் உண்டோ என்று கேட்டால் உடனே பின்னடிகளிலே காட்டுகின்றார் பெரியாழ்வார். மண்ணுடைய விபீடனர்க்காய் மதிலிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கர் என்று இப்படி இருந்தவர் யார் என்றால் என்னுடைய திருவரங்கர். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் விபீடனர்க்காய் என்கிறார். அந்த விபீஷணன் வந்து சேர்ந்த பொழுது அவனை சேர்த்துக் கொள்ளக் கூடாது என்கிற ஆட்சேபம் எழுந்தது. ஆனால் அப்பொழுது ராமபிரான் என்ன செய்தான்? நான் கைவிட மாட்டேன், நத்யஜேயம் கதஞ்சனா ஏதத் விரதம் மமா என்று தன்னுடைய உறுதியை காட்டினான். பிராட்டி குறை சொன்னாலும் கைவிடாதவன் என்கிறதை, பிராட்டியினுடைய ஸ்தானத்திலே இருக்க வேண்டியவர்கள் சில பேர் விபீஷணனை கைவிட சொன்ன பொழுதும் கூட கைவிடாமல் அந்த விபீஷணனை ஏற்றுக்கொண்டான் அல்லவா? அதையே பின்னடிகளிலே காட்டுகின்றார். அந்த விபீஷணாழ்வானுக்காகத்தானே எம்பெருமான் எங்கே இருக்கிறான்? திருவரங்கம் பெரிய கோவிலிலே. எப்படி சயனித்திருக்கிறான் என்றால் தெற்கு நோக்கி சயனித்திருக்கிறான். சாதாரணமாக எந்த திருக்கோவிலும் தெற்கு நோக்கி இருக்கவே இருக்காது. ஆனால் திருவரங்கம் மட்டும் ஏன் தெற்கிலே இருக்கிறது என்றால் அந்த விபீஷணாழ்வானை இங்கிருந்தே கட்டாட்சிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. அதைத்தான் மண்ணுடைய விபீஷணர்க்காய் மதிலிலங்கை திசை நோக்கி, அந்த இலங்கை திசையான தெற்கு திசை நோக்கி மலர்கண் வைத்த தன்னுடைய மலர்ந்த திருக்கண்கள் அந்த அடியவனை கண்டவாறே இவனுடைய கண்கள் அப்படி மலர்கின்றதாம். அப்படிப்பட்ட மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கர் அவருக்கு அன்றி மற்றொருவருக்கு ஆளாவரே. அந்த திருவரங்கநாதனை எம்பெருமான், அந்த எம்பெருமானை தவிர வேறு யாருக்கேனும் ஆளாவர்களோ அந்த எம்பெருமானுக்கு மட்டுமே ஆளாவேன் என்பதாக பெரியாழ்வார் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். மிக உயர்ந்த சம்பிரதாயார்த்தங்களை கொண்ட இந்த பாசுரத்தை நாம் ரொம்ப சுருக்கமாகத்தான் அனுபவித்திருக்கிறோம். இதனுடைய விவரம் வேணுமானால் நீங்கள் இந்த ஆச்சாரியர்களிடத்திலே தான் போய் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த அனுபவம் பெரியாழ்வாருடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.